ஐடியா அப்பாசாமியின் காதலை நேசிக்கும் தினம், காதலர் தினம். அம்மா ரொம்ப ஜாஸ்தி வைக்கப்படாதுமா. பொண்ணுங்க வைக்கப்பட்ட எங்காலுக்கு தாங்க மாட்டானுங்க. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார். அதுக்கு நீ எதுக்கு வைக்கப்படுற? உன்னை கட்டிக்கு போறவங்கள வைக்கப்படணும். நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவரை வேண்டான்ட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கா வைக்கப்பட்ட? ஆமா அதுக்கு சார். அழுகணும். எப்படி சார் இன்னொருத்தர் கட்டிக்க முடியும்? சரி விடு. காரைக்குடியில் ஒருத்தர் லவ் பண்றாளுங்க, கன்னியாகுமரியில் இன்னொருத்தர் கழுத்து நீட்டிறாளுங்க. அவங்களுக்கு மத்தியில காதலிச்சவனுக்கு தான் கழுத்து நீட்டு வந்து உறுதியா இப்படி கட்ட வரல தேய்ச்சி நிக்கிறிய. ஐ லைக் யூ. கவலையே படாத, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அவன் வீடு எங்க இருக்கு? தெரியாது சார். தெரியாதா? அவன் மூஞ்சிவாது பாத்திருக்கியா? இல்ல சார். உன் வீடாவது அவனுக்கு தெரியுமா? தெரியாது சார். உன் முகரக்கட்டையாவது அவன் பாத்துருக்கானா? இல்ல சார். இந்த சனியனுக்கு பேரெல்லாம் லவ். கருவமலை எப்படி நடக்குது சார்? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் பரிசு எழுதணும். எனக்கு முன்னாடி சீட்ல அவர் உட்கார்ந்துட்டாரா, அவர் பேப்பரை பார்த்து தான் நான் காப்பி அடிச்சேன். அப்படிதான் சார் நான் பாஸ் ஆனேன். அங்கதான் சார் எங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் நம்பரை பார்த்து அவர் காலேஜுக்கு 4 லெட்டர் எழுத, என் நம்பர் பார்த்து என் காலேஜுக்கு அவர் லெட்டர் எழுத, இப்படி மாறி மாறி லெட்டர் எழுதி நாங்க லவ் செய்றோம் சார். இடையில போஸ்ட்மேன் நாங்களே மாமா வேலை வருமா? ஏமா காலேஜ் தான் மூடிட்டாங்களே, அந்த சனியை முடிச்சவங்க எங்க போய் தேடுவேன்? அவனால கண்டுபிடிக்க முடியாது. போமா. அந்த தேவயானி நீதானா? ஆமா. அஜித் நான் தான். ஐயோ, இதுக்கு தான் முகரக்கட்டையை பார்த்துட்டு லவ் பண்ணுங்கிறது. ஏண்டா சைக்கிள் கேபிள் நீ காலேஜுக்கெல்லாம் போனியா? சார் போடா, சைஸை பார்த்து எகிரிச்சு பொண்ணு. துளசி சௌக்கியமா? எங்கம்மா கிளம்பிட்டேன்? நான் போன்காக போல. அப்ப கட்டாயமா நீ போன் பண்ணதான் போற. வெக்கப்படாதுமா. போ. ஃபர்ஸ்ட் காதலு, அப்புறம் தானே கல்யாணம். இப்போ எல்லா பார்ட்டியும் டெலிஃபோன்லயே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நிறைய பொருள் வந்திருக்கு. ஒரு டூத் பிரஷ் வாங்குனீங்கன்னா ஒரு சூட் கேஸ் ஃப்ரீ. ஒரு டூத் பிரஷ் வெறும் 550 ரூபாய் தான். ஒரு டூத் பேஸ்ட் வாங்குனீங்கன்னா ஒரு பல் செட் ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ரீனிவாஸோட அம்மா. ஸ்ரீனிவாசோட அம்மாவை விக்கிறது இல்லையே. நீங்க யாரு? நான் துளசி பேசுறேன். தூத்துக்குடிக்கே உப்பு வேணும்னு கேக்குறாங்கம்மா. துளசி, நான் தான் சித்தப்பா பேசுறேன். எனக்கு சித்தப்பாவே கிடையாது. அது இல்ல, அது பசங்க எல்லாம் சீனிவாஸ் உட்பட என்ன சித்தப்பா சித்தப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க குரூப்லயே நான் தான் கொஞ்சம் ஹானஸ்டான ஆளு. இது என்ன சொல்றீங்க? யாரு? சீனிவாச உடனே கூப்பிடணுமா? இப்ப 5 மினிட்ஸ்ல கூப்பிட்டு வந்துடுறேன். அர்ஜென்ட்டா போற. ஓனர் வந்தா ஒரு வார்த்தை சொல்லிருமா? சரி. பைத்தியமோ? ஓனர் வந்துட்டான்டா. எழுத்து சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, இவனுக்கு கழுத்தே சரியில்லை. வா அட்ஜஸ்ட் பண்றேன். சார் என்ன சார் அந்த சைடு போ சொல்றாரு? சாச்சா, சாருக்கு கழுத்துல ஒரு யூ டர்ன் இருக்கு, அதனால அடிக்கடி இப்படி எடுத்துக்கும். அதை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. சித்தப்பா அந்த சைடு போன் இருக்குடா. அப்பப்போ உங்களை பத்தி உயர்வா சொன்னேன் சார். இவர் என் ஃப்ரெண்டு. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருந்தாரு. மன்னிக்கணும். அவருக்கும் உங்களை மாதிரியே கழுத்து அடிக்கடி இப்படி இழுத்துக்கும். ரோட்ல ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தப்போ இப்படின்னு இருக்கார். எதிர்த்தாப்புல வந்த லாரிக்காரா சரி லெஃப்ட்ல தானே வர சொல்றான்ட்டு ஸ்ட்ரைட்டா வந்து இவருடைய 2 வீலர் லாரியுடைய 4 வீல்ல மாட்டி ஹாஸ்பிட்டல் கட்டில்ல இப்ப 8 வீல்ல படுத்திருக்கார். எப்ப வேணாலும் போன் வரலாம். வந்துருச்சு. ஹலோ, ஆமாங்க நான் சீன். ஹலோ மிஸ்டர் என்னாச்சு? ஆமாங்க கொஞ்சம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க அடிச்சிருவான். ஹலோ, நான் துளசி பேசுறேன். நான் தான் ஸ்ரீனிவாஸ் பேசுறேன். அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 786. நேத்து எங்க அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்படிங்களா? இங்க கிளைமேட் சரியில்லாததுனால லைன் கிடைக்கல. பரவாயில்லைங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா ஸ்வீட்டா இருக்குங்க. தேங்க்ஸ். நீங்க ஃபோன் பண்ண சொல்லி லெட்டர்ல எழுதியிருந்தீங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன். வச்சுட்டா? ஐயோ வைக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ வைக்காதீங்க. நான் உங்ககிட்ட நிறைய நேரம் பேசணும் தான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். நீங்களும் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பேசுங்க. ஐயோ, என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. ஏற்கனவே 48 ரூபாய் ஆயிடுச்சு. ஐயோ 48 50 நடுவுல 2 தான் இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ஏங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுங்களேன், நான் பண்றேன். எனக்கு ஃபோன் கிடையாது. ஐயோ உங்களுக்கும் ஃபோன் கிடையாது, எனக்கும் ஃபோன் கிடையாது. இந்த ஃபோன் இல்ல, இந்த ஃபோன் ஃப்ரெண்ட் ஃபோன். அது மறுபடியும் உங்களை எப்படிங்க? ஹவுஸ் ஓனர் வீட்ல ஃபோன் இருக்கு. சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க 1 மினிட். ஐயோ இந்த நேரம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட பென் இல்லையா? பென் இல்லாம ஏன் வரீங்க? சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஆலபி கோட் 0477 493 33. ஓகேங்க. வச்சிருங்க.